welcome to the channel Recipes Desk. இன்னைக்கு நம்ம சாக்லேட் பிஸ்கட் பால்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இத செய்யறதுக்கு அடுப்பே தேவையில்லை, ரொம்ப குயிக்கா செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி இது. ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துட்டு எப்படி செய்யறது அப்படின்றது இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னால இந்த Recipes Desk சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் இனிமே போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதுமே மிஸ் பண்ணாம இன்ஸ்டன்ட்டா பார்க்க முடியும். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்தறலாம். 20 பிஸ்கட், நீங்க எந்த பிஸ்கட்னாலும் எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு தேவையான அளவு, 2 டேபிள் ஸ்பூன் நெய் இல்லைனா தேங்காய் எண்ணெய், ஆனால் எந்த எண்ணெய்னாலும் ஃப்ளேவர் இல்லாத எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை, 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 1 டீஸ்பூன் கொக்கோ பவுடர், 4 டேபிள் ஸ்பூன் பால். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் பிஸ்கெட் வந்து சின்ன சின்னதாக உடச்சிடலாம். நான் இதில் வந்து மேரி பிஸ்கெட் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிஸ்கெட் பிடிக்குதோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம், எது இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சின்ன சின்ன துண்டாக உடச்சி மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறம் இதில் சர்க்கரை சேர்த்துடலாம். இந்த இனிப்பு வந்து கரெக்டாக தான் இருக்குது. உங்களுக்கு கூடுதலாக இனிப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் நெய் சேர்த்துடலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் ஃப்ளேவரே இல்லாத எந்த எண்ணெய்னாலும் சேர்த்துக்கிடலாம், இல்லைனா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்க அப்படின்னா லைட்டாக அந்த தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் இருந்துகிட்டே இருக்கும். அது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஃப்ளேவர்லெஸ் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம அரைச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு நம்ம இதை ஒரு பவுலில் எடுத்துடலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கலாம். சூடாக எடுக்க வேண்டாம், ஆறின பால் எடுத்தாலே போதும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாமே மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் கொக்கோ பவுடர் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம வச்சுருந்த நிலக்கடலையை மிக்ஸி ஜாரில் லேசாக நம்ம அரைச்சி சேர்த்துக்கலாம். இது ரொம்ப அரைச்சா இந்த நிலக்கடலேருந்து எண்ணெய்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதனால் லைட்டாக 2 சுற்று சுற்றினா போதும். இந்த நிலக்கடலை டேஸ்ட் பிடிக்கல அப்படின்னா நம்ம இதை சேர்க்காம கூட இருந்துக்கலாம், இது ஆப்ஷனல் தான். நெக்ஸ்ட் இதில் நம்ம வச்சுருந்த முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். இது நீங்கள் அப்படினாலும் சேர்த்துக்கலாம், இல்லை சின்ன சின்ன துண்டை உடச்சினாலும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிடலாம். நீங்கள் இதில் சர்க்கரைக்கு பதிலாக தேன்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ நீங்கள் அந்த சைஸில் உருட்டிடலாம். இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைகளுக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும். இப்போ நமக்கு சுவையான ஸ்நாக்ஸ் ரெடி. இதுக்கு அடுப்பே தேவையில்லை, ரொம்பவே குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் இது. இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதுவுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டன்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபி பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்தவர்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக.